வாங்க வாங்க உட்கார். பெரியவரே நீங்க எப்படி வாங்க. உங்களை எல்லாம் ஏன் இங்க இப்ப வர சொல்லியிருக்கேன்னா, கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம காத்தாய் அம்மனுக்கு 10 வருஷமா திருவிழா நடக்கல. இந்த வருஷம் திருவிழாவை நடத்திடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? ஐயா சொல்றது சரிதாங்க. திருவிழாவை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். மண்ணையும் மழையையும் நம்பி இருக்கிற ஊர் நம்ம ஊர். கொஞ்ச காலமா மழை தண்ணி இல்லாம வறண்டு கிடக்கு. மண்ணும் மலடா போயிருமோன்னு பயமா இருக்கு. ஆத்தாளுக்கு திருவிழா நடத்தி அவ மனசை குளிர வச்சோம்னா மழை தண்ணி பெய்ய வச்சு இந்த மண்ணை குளிர வைப்பான்னு நினைக்கிறேன். ஐயா சொல்றது சரிதான். உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானையா? அப்புறம் ஒரு விஷயப்பா, இந்த பழைய மாதிரி திருவிழாவுல ஜாதி கீதி பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. எல்லா சனமும் ஒன்னா ஒத்துமையா இருந்து திருவிழா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அது எப்படிங்கயா மேல தெருவுக்காரனும் கீழே தெருவுக்காரனும் ஒண்ணு மணி சாமி கும்பிட முடியும்? தம்பி, காலம் மாறிட்டு வருதுப்பா. இந்த காலத்துல ஜாதி மதம் பாக்குறது நல்லதா படல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஜாதி மதம்ங்கிற பேர்ல கலவரம் பண்ணி வெட்டி குத்திக்கிட்டு இந்த மண்ணில் ரத்தம் சிந்துறது முந்தின தலைமுறையோட போட்டோம். நாம வாழ போறது கொஞ்ச காலம்ப்பா. அதுக்குள்ள எல்லா சாதி சனமும் ஒன்னா இருந்து பாகுபாடு இல்லாம சாமியை கும்பிட்டு கீழத்தெரு மேலத்தெரு எல்லா தெருவுக்கும் சாமியை கொண்டுட்டு போய் திருவிழாவை நல்லபடியா நடத்துவான். என்ன சொல்றது? நீங்க சொல்றதும் சரிதாங்க ஐயா. எல்லா தெருவுக்கும் சாமி போட்டுமே. அதெல்லாம் போகட்டும். திருவிழாவுல உரிமை மேல உண்டுல. அதுதான் நான் பார்த்தேன். நீ எங்க சுத்தி எங்க வந்து நிப்போன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. 10 வருஷமா திருவிழா நடக்கல. என்ன காரணம்? உரிமை மேளம் தானே. எப்பா, நாம அடிக்கிற உரிமை மேளத்தை கீழத்து இருக்காரங்க அவங்கள அவமானப்படுத்துறதா நினைக்கிறாங்க. அத வாத்திய கருவி நினைக்கல, வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால திருவிழா நின்னுச்சு, ஜாதி கலவரம் வந்துச்சு. 2 பக்கமும் வெட்டி குத்திக்கிட்டு எத்தனை பேர் செத்தேன். இனிமே ஒரு உசுறு கூட இந்த மண்ணில் போக கூடாதுப்பா. உரிமை மேளம் நம்ம உரிமை தான், வேண்டாம் சொல்லல. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றேன்ப்பா. அது எப்படியா விட்டு கொடுத்து போக சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம ரத்தத்துல ஊறி போன விஷயம். அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாதுங்கய்யா. ஏய், என்னடா எல்லாம் பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராதியா. இந்த பேசுனதுல நம்ம ராஜகுரான் தான் சரிப்பட்டு வருவாரு. போன வர சொல்லியா அண்ணா, நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோண்ணே. நீங்க கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. விஷயம் இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்குண்ணே. அண்ணன் வரட்டும் பாரு. எப்பா அதான் இருங்கப்பா. அதான் போன் பண்ணிருக்கேன்ல. அண்ணா வரட்டும். ஆமா ஆமா இருங்கப்பா. ஒவ்வொன்றாலும் பேசி தெரிஞ்சுக்கலாம். முடிவு எடுக்காம போறது இல்ல. இரியா வரட்டும். வணக்கம். வணக்கம். உங்க சின்னவர் வந்தார்லப்பா, பேசுங்க. ஊர் பெரியவங்க முன்னாடி நான் இப்படி பேசுறேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் திருவிழா கொண்டாடுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல நமக்குன்னு ஒரு வரலாற்று உரிமை இருக்கு. அந்த உரிமை நம்ம ஊரு காத்தாமன் கோயில்ல உரிமையில அடிச்சு சாமி கும்பிடுங்கிறது தான். இது நேற்று இன்னைக்கு வந்ததில்ல. நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையா செஞ்சுட்டு வந்ததுதான் இப்ப நாம செய்யறோம். கடந்த கால திருவிழாவில அது ஜாதி கலவரமா போய் திருவிழா நின்று போச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உரிமைங்கிறது நம்முடைய உரிமை. அதை எந்த காலத்திலயும் விட்டு கொடுத்துட முடியாது. அந்த உரிமையை நாம இப்ப விட்டு கொடுத்துட்டோம்னாக்கா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு நம்ம சந்ததிகளுக்கு தெரியாமலே போயிடும். அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு நம்ம பெரிய சொல்ற மாதிரி இந்த வருஷம் திருவிழாவை உரிமை மேல இல்லாம நடத்துவோம். ஐயா, என்னையா நீங்களும் அவங்கள மாதிரி பேசுறீங்க? எதுக்கு அவங்கள கூப்பிட்டோம்? நம்ம ஜாதி உணர்வுக்காக பாடுபடுவீங்கன்னு நினைச்சோம். இந்த வருஷம் திருவிழாவை உரிமை மேலமே இல்லாம நடத்தி முடிப்போம் சொல்றீங்க. என்னையா நியாயம் இது? தம்பி உட்காரு. உன் ஜாதி பற்றி என்னன்னு எனக்கு தெரியுது. ஜாதி உணர்வுங்கிறது நீ போட்டிருக்க சட்டையிலயோ உன் உடம்புல குத்திருக்கிற அடையாளத்திலே கிடையாது. ஜாதி உணர்வுங்கிறது உன் ஜாதிக்காரன முன்னேற்றத்துக்காக இருக்கணும். அதுக்காகத்தான் நீங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு கோயில் திருவிழா பிரச்சனை போக கூடாது. இளைஞர்களை நம்பித்தான் இந்த நாடே இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு இளைஞனும் படிக்கணும், நல்லா படிக்கணும். படிச்சு அரசாங்க வேலைக்கு போகணும். நீங்க அரசாங்க வேலைக்கு போய் பல பேரை படிக்க வைக்கணும், பல பேரை அரசாங்க உத்தியோகத்துல அமர வைக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் 100 பேர் அரசாங்க வேலை அமர வச்சீங்கன்னா 10 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை அரசு வேலைகளையும் நீங்க தான் இருப்பீங்க. அதை விட்டுட்டு ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிறது, கிரிக்கெட் டிவின்னு பாக்குறது, சினிமாக்காரனுக்கு சொம்பு தூக்குறது இதெல்லாம் விட்டுருங்கய்யா. படிங்க, நல்லா படிச்சு முன்னேறுவாங்கய்யா. இதைத்தான் நம்ம பெரிய விரும்புறாரு. அது நீங்க செய்யுங்கய்யா. நம்ம ஊர் இளைஞர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே நம்ம பெரிய ஐயா ஆசைப்பட்டது போல இந்த வருஷம் கோயில் திருவிழா எந்தவித கண்டகச்சரமும் இல்லாம உரிமை மேல இல்லாம நடக்கணும். அதை நீங்க நடத்தி கொடுக்கணும். நடத்தி தருவீங்கன்னு நம்பிக்கையில நான் உங்ககிட்ட இருந்து கிளம்புறேன். வணக்கம், நன்றி, நல்லதுங்க ஐயா. அப்புறம் என்னப்பா, நான் சொன்னதான் உங்க சின்னவர் சொல்லிட்டு போறாரு. இப்ப என்ன சொல்றீங்க? திருவிழாவை நல்லபடியா நடத்திடலாமா?